ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ஐந்தொரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவாக பார்க்கலாம் வாங்க. ஐஸ்வர்யா கிட்ட ராஜாங்கெல்லாம் வந்து உனக்கு நான் எப்படி சொல்றது நன்றி தெரியலமான்றாங்க. என்னுடைய பேரனுடைய உயிரவே நீ காப்பாத்திருக்கன்றாங்க. மனசுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அவனுக்கு மட்டும் ஏதாச்சும் நான் இருந்துச்சுன்னு பிஞ்சு குழந்தைய நம்ம என்ன பண்ணிருப்போம்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. கடவுள் உருவத்துல வந்து நீ காப்பாத்துற அப்படின்ட்டு எல்லாம் ராஜாங்க பேசுறாங்க. இருக்கட்டும் அம்மா, நான் காப்பாத்தினதுல ஒன்றும் குறைஞ்சிட மாட்டேன். என்ன இருந்தாலும் அவனை என் குழந்தை மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு எல்லாம் ஐஸ்வர்யா சொல்றாங்க. செய்து இருந்துட்டு ஐஸ்வர்யா இந்த அளவுக்கு நல்லவளா இருக்கா, நம்ம ஒரு நிமிஷம் அவளை தவறா புரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு சேது ஒரு மாதிரி எமோஷனலா ஃபீல் ஆகுறாங்க. மாமா, எனக்காக நீங்க சாமி கிட்ட வேண்டிக்கிட்டதா சொல்லிட்டு ஈஸ்வர்யா எல்லாம் சொன்னாங்க. ரொம்ப நன்றின்றாங்க. என் குழந்தைய காப்பாற்றும் போது நான் உன்னை விட்டுருவேன் ஐஸ்வர்யான்றாங்க. எப்படி இருந்தாலும் நான் காப்பாத்திருப்பேன் அப்படின்றாங்க. அந்த நிமிஷம் ஐஸ்வர்யாவுக்கு ஒரு மத்தியான சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவை டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொன்னதும் சரி ஐஸ்வர்யா போலாமான்னுவாங்க. ஐஸ்வர்யா சேது வந்து ஐஸ்வர்யாவை தோல் மேல் கை போட்டு அவங்க வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அம்மா, என்னமா நடக்குதுங்கன்றாங்க. சேது மாமாவும் இவ்வளவு ஒண்ணு சேர்ந்துருவாங்க போலியே அப்படின்றாங்க. ஆமாடி, அப்படிதான் இருக்கு. நம்ம இந்த சேதுவையும் ஐஸ்வர்யாவும் பிரிச்சு வைக்கலான்னு பார்த்தா இந்த ஈஸ்வரியை ஒன்று சேர்த்துன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இது இவங்களோட பிளானா இருக்குமோமா அப்படின்றாங்க. ஆமாடி, எனக்கு அப்படிதான் தோணுது. ஒருவேளை இது இவங்க 2 பேருடைய பிளானா இருக்குமோ அப்படின்றாங்க. தெரியல, ஆனா எது ஒரு ரகசியத்தை இவங்க மறைக்கிறாங்கடி. அது என்ன ரகசியன்றது சீக்கிரமா நம்ம கண்டுபிடிக்கணும்ன்றாங்க. அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் வேலைக்கு ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றாங்க. சரியான ஒரு விஷயமான்றாங்க. கண்டுபிடிச்சு ஆகணும், கண்டுபிடிக்கல வச்சுக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு ஐஸ்வர்யா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்க. ஒரு நிமிஷம் ஆர்த்தி எடுத்து உள்ள போலாம் அப்படின்ட்டு ஈஸ்வரி ஆர்த்தி கொண்டு வந்து ஆர்த்தி எல்லாம் எடுத்து ஐஸ்வர்யாவை கூட்டிட்டு போறாங்க உள்ள. ஆமா, இதெல்லாம் இவளுக்கு தேவை பாருமா அப்படின்றாங்க. சரி விடுடி பாத்துக்கலாம் அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. அப்புறமா ஐஸ்வர்யாவுக்கு ஜூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஐஸ்வர்யா ஒண்ணும் இல்ல, நாங்கெல்லாம் இருக்கோம் இல்லையா, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு ஈஸ்வரி சேதுல ஆறுதலா பேசுறாங்க. அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.